ஹலோ சார். ஆ நானு இங்க இந்த மேகதாது பிரச்சனை இருக்கு இல்லையா? இத பத்தி ஜெனரலா வந்து இப்ப டிஎம்கே அ அந்த மே 4த்துக்கு அப்புறம் நம்ம அதிகமா வந்து நான் ரொம்ப இன்வால்வ் ஆகுறேன். நம்ம தமிழ்நாட்டு நடப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறதுல அதிகமா இன்வால்வ் ஆகுறேன். அதுல நெறைய விஷயங்கள் வந்து எனக்கு இந்த சுயமரியாதை சம்பந்தமா, மாநில அரசோட சுயமரியாதை சம்பந்தமா எனக்கு சில விஷயங்கள்லாம் வந்து உடன்பாடு இல்லாம இருந்தது. அதனால நான் வந்து இத பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிடணும். டேட்டாவா பேசணும். நம்ம சும்மா வந்து கலோக்கியலா பேசக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த இடத்துல பார்த்தா நான் இந்த மேகதாது பிரச்சனைய பத்தி கொஞ்சம் அனலைஸ் பண்ணேன் சார். இத அனலைஸ் பண்ணும்போது நான் நெறைய பேர்கிட்ட இத பத்தி கேட்டேன். அ இன் அவங்க சொன்ன விதமெல்லாம் டிஎம்கேக்காரவங்க சொன்னது நானும் ஒரு டிஎம்கே பெர்சன் தான். பட் இருந்தாலும் என்னோட தோழர்கள் சொன்னது வேற மாரி இருந்தது. திராவிடர் கழகத்துல இருந்து சொன்னது ரிலேட்டடா இருந்தது. இது அப்போ நம்மளுக்கு வந்து வெளிய ஆனா எனக்கு வந்து இந்த டிவிகே தோழர்களோ, இப்ப இல்ல என்னோட ஸ்டூடண்ட்ஸ் நான் என்கிட்ட படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் இல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்கலாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சில டீச்சர்ஸ் இருக்காங்க. அவங்களுமே இத பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க வேற மாதிரி சொல்றாங்க. ஏன் இப்படி சொல்றாங்கங்கிறத அனலைஸ் பண்ணி பார்த்தா அவங்க அவங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு. சில கட்சியினருக்கு என்டிகேக்குன்னு ஒரு குரூப் இருக்கு. என் கூட படிக்கிற சிலர் வந்து என் கூட ஒர்க் பண்ற சில டீச்சர்ஸ் வந்து என்டிகேல இருக்காங்க. அப்ப அவங்கலாம் சொல்றத பார்த்தா வேற மாரி இருந்தது. அப்ப நான் வந்து ஒரு டைம் வந்து ஸ்பேஸ்ல உள்ள போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக ட்விட்டர் ஸ்பேஸ்ல ஒரு நான் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி உள்ள போனேன். நேத்து அத பத்தி அனலைஸ் பண்ணி நேத்து அத பத்தி கேட்டிருந்தேன். அந்த சார் கிட்டலாம் கேட்டிருந்தேன். இது ஏன் இப்படி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தேன். அவங்க எனக்கு எக்ஸ்பிளனேஷன் குடுத்திருந்தாங்க. அத உங்கட்டலாம் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இப்ப நான் அந்த ஸ்பேஸ்ல போனப்போ பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்து வந்த எல்லாமே ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் தான். அத பத்தி நான் டீட்டெயிலா சொல்லிர்றேன். இதுல அவங்க ஃபர்ஸ்ட் சொன்னது என்னன்னா, இத வந்து ஒரு அரசியலா ஆக்குறாங்க டிஎம்கே. மேகதாது பிரச்சனை வந்து ரொம்ப நாளா ஓடிக்கிட்டு இருக்கு. இத வந்து டிவிகேக்கு எதிரான ஒரு அரசியலா ஆக்குறாங்க அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, அ இந்த இத வந்து ஒரு அரசியலாக்குறாங்க அப்படிங்கிறது அரசியலாக்குறது யாருங்கிறத நான் கடைசியா சொல்றேன். இன்னொரு விஷயம் இந்த டிஎம்கே தான் இத கொண்டு வந்ததே அப்படின்னு டக்குன்னு எடுத்த உடனே அதையே சொல்ட்டாங்க. இது வந்ததுக்கு காரணமே டிஎம்கே தான். அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா, 1970ல இருந்து நம்ம வந்து இந்த டிஎம்கே தான் ரொம்ப இதுக்காக போராடியிருக்கு. பெரும்பான்மையா நம்ம திராவிட கட்சிகள் 2மே போராடியிருக்கு. இருந்தாலும் பெரும்பான்மையா போராடினது 1970ல நம்ம தான் அதிகமா போராடியிருக்கோம். நம்ம இந்த மேகதாது அணை வரக்கூடாது அப்படிங்கிறதுல. இதுல என்ன விஷயம்னா, அவங்களுக்கு இன்னொரு இன்னொரு சப்போர்ட் இன்னொரு டீம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கு பதிலா நம்ம வந்து மாற்று ஏற்பாடு தான் பண்ணணும். எவ்வளவு நாளைக்கு இந்த பிரச்சனைய வச்சே நம்ம அரசியல் பண்ணுவோம் அப்படிங்கிற அப்பயும் நம்மள தான் குறை சொல்றாங்க. இது அரசியல் பண்றதே டிஎம்கே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரியாலிட்டி என்னங்கிறத நான் அனலைஸ் பண்ணி பார்த்ததுல எனக்கு சில விஷயம் புரிஞ்சுது. இப்ப அந்த கட்சியினர் சொல்றாங்கல்ல ஒரு மாற்று வழி ஏற்பாடு பண்ணலான்னு. மாற்று வழி ஏற்பாடு பண்ண முடியாதுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போனேன். நான் என்ன ஆக்சுவலா சொல்ல வந்திருந்தேன் அப்படிங்கிறத சொல்றேன். கிட்டத்தட்ட வந்து 413 கிலோமீட்டர் வந்து நம்ம காவிரி ஆறு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள டிராவல் ஆகும். அதோட அளவே இவங்களுக்கு தெரியாது. 413 கிலோமீட்டர் அவங்க என்னமோ ஒரு 2 மாவட்டம் பாதிக்கப்படுது அப்படிங்கிற மாரி நெனச்சிட்டு இருக்காங்க. இப்ப 413 கிலோமீட்டர்ங்கிறது கிட்டத்தட்ட ஏன் என்னோட பக்கத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் சொல்லி புரிய வைக்கணும்னா, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா, கிட்டத்தட்ட மதுரையில இருந்து சென்னை இருக்கிற வரைக்கும் அவ்வளோ அ அ டைம். அவ்வளவு டிஸ்டன்ஸ். இப்ப இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல ஒரு வாட்டரோட அளவ நம்ம நிப்பாட்டுறோம் அப்படின்னா, அத நம்மளால வேற வழியிலலாம் பூர்த்தி பண்ணிற முடியாது. இத விட இன்னொரு விஷயம் நீங்க கேட்டா சிரிப்பீங்க. கண்டிப்பா சிரிப்பீங்க. அதுல ஒரு பையன் சொல்றான், "தமிழ்நாட்டுல இருந்து தான் போகுது காவிரி நீரே. நம்ம வந்து இங்க இருந்தே அணை கட்டி வச்சிரணும்." அப்ப அங்க போயிட்டு திருப்பி வர்றத நம்ம ஏன் கேட்க போறோம் அவங்க கிட்ட அப்படின்றான் அந்த பையன். எனக்கு அதுவே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. "ஏன் தம்பி அப்படி சொல்ற?" அப்படின்னு கேட்டா, அவன் சொல்றான், "ஆமா மேம் போகுது. இது இந்த நீலகிரி இந்த சைடுல" அவன் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கான்னா, இந்த பாலாறு, பவானி ஆறு, நொய்யல் ஆறு இதெல்லாம் வந்து காவிரியில கலந்து வருது பாருங்களேன். காவிரியில தமிழ்நாட்டுல தான் இருக்கு. அது காவிரியில கலந்து கடைசியா போய் எண்ட்ல நிக்கும். அவன் என்ன நினைச்சுக்கிறான்னா, இங்க தான் காவிரி பிறக்குதுன்னு நினைச்சுக்கிறான். ஆனா அவன அப்படி புரிய வச்சிருக்காங்க. ரியாலிட்டி என்னன்னா, இந்த ஆறெல்லாம் காவிரியில கடைசியா நம்மகிட்ட கலக்குற ஆறு. அதாவது தர்மபுரி, சேலம் தாண்டுனதுக்கு அப்புறம் கலக்குற ஆறு. அப்ப என்ன சொல்றான், அப்போ 2 மாவட்டத்துக்கு தானே இல்ல. இப்ப நீங்க தானே அரசியல் பண்றீங்க. நாங்க எங்க அரசியல் பண்றோம் அப்படின்னு கேட்கறான். அப்ப நான் திருப்பி அத சொல்றேன். 2 மாவட்டம் இல்ல. நெறைய மாவட்டம் அத கிராஸ் பண்ணுது. இதுல என்னன்னா, இந்த ஆறெல்லாம் வந்து மழைய நம்பி இருக்கிற ஆறு. நம்மகிட்ட இருக்குது. அப்போ மழைய நம்பி இருக்கிற ஆறுக்கு நம்ம எப்படிப்பா வந்து ஒரு அணை கட்டி, இதுல இருந்து வாட்டர் சோர்ஸ ஃபுல்லா நம்பி இருக்க முடியும். அப்ப நெறைய இடம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத நான் அவனுக்கு சொன்னேன். அடுத்த பாயிண்ட் என்ன எடுத்துட்டு வரேன்னா, இத கொண்டு வந்ததே டிஎம்கே தான் அப்படிங்கிறான். அப்போ நான் கொண்டு வந்தது டிஎம்கேங்கிறத நீ எந்த ஆங்கிள்ல சொல்ற அப்படின்னு கேட்டா, கூட்டணி கட்சியில இருந்தாங்க அப்படிங்கிறத எடுத்து வைக்கிறான். இதுல அவனுக்கு அந்த வரலாறு தெரியல. 1970ல நம்ம தான் டிஎம்கே தான் ஆரம்பிச்சிருக்கு.
எதை ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அணை கட்டக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம நின்றுருக்கோம். ஏன்னா இவ்வளவு இடம் பாதிக்கப்படுங்கிறது. ஆனா இது சட்ட ரீதியா போராடி 2 பேருக்கும் அதிகமா அவங்களும் சட்ட ரீதியா கேக்குறாங்க, நம்மளும் சட்ட ரீதியா கேட்கிறோம் அப்படிங்கிறப்ப இதை அனலைஸ் பண்ணி நடுநிலைமையா இருக்கணுங்கிறதுக்காக காவிரி நடுவர் மன்றம் வரணுங்கிறதுக்கு போராடினதும் அதிகமான பங்கு டிஎம்கேக்கு தான். டிஎம்கே ஆரம்பிச்சு வச்சு அதை அப்படியே எடுத்துட்டு போனதுதான் ஏடிஎம்கேவும் எடுத்துட்டு போய் அவங்களும் போராடி இருக்காங்க. 2 பேருமே பண்ணிருக்கோம். நம்ம பெரும்பான்மையான பங்கு நம்மளுக்கு இருக்கு. இப்ப இந்த திராவிட கட்சிகள் போராடினதுல நம்மளுக்கு 2013 எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கூட்டணியை வச்சுதான் சொல்றான் இந்த பையன். இப்படி சொல்லி அவனை புரிய வச்சிருக்காங்க. அவனுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க கூட்டணியில இருந்த கட்சிதான் அப்பதானே வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா அந்த டைம்ல 2013 டைம்ல கூட்டணி கட்சிகளுக்கு அழுத்தம் கொடுத்து காவிரி நடுவர் மன்றத்தை இன்னும் ஸ்ட்ராங்கா கொண்டு வர வச்சதே டிஎம்கே தான். ஆனா இது மறைக்கப்படுது. அவனுக்கு எப்படி சொல்ல தந்திருக்காங்க அப்படின்னா அந்த அப்போ இருந்தது காங்கிரஸ் தான், அவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அவனுக்கு தெரியல. இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்திருக்கு, மத்திய அரசுல அழுத்தம் கொடுத்து அந்த டைம்ல இன்னும் கொஞ்சம் அதிகமா இதை கொண்டு வந்தது இதுதான் அப்படிங்கறத அவனுக்கு புரிய வைக்க பாக்குறேன். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான்னா இந்த இதெல்லாம் வந்துருச்சு இல்லையா, வந்ததுக்கு அப்புறம் அதாவது காவிரி நடுவர் மன்றம் வந்து அடுத்து 2018 நம்ம எல்லாரோட போராட்டத்தினால வந்திருக்கு. இப்போ வந்ததுனால என்ன யூஸ், என்னதான் வந்துச்சு அப்படின்னு கேக்குறான். அதோட ஒரு 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 ஃப்ரூட்ஃபுல்லா அவனுக்கு அதுல இருந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கறதே அவனுக்கு தெரியல. இப்ப வந்து நம்ம ஆக்சுவலா அவங்க நினைச்சாலும் அணை கட்ட முடியாது. ஏன்னா காவிரி நடுவர் மன்றத்துல நம்மளுக்கு வந்தது என்னன்னா நம்ம வந்து தமிழ்நாடு பெர்மிஷன் கொடுக்காம அதை பண்ண முடியாதுங்கிற ஒரு சட்டப்பூர்வமா நம்ம கொண்டு வந்திருக்கோம். எப்போ 1970 இருந்து இப்போ வரைக்கும் போராடி சட்டப்பூர்வமா கொண்டு வந்திருக்கோம். அது அவனுக்கு புரியல. இதுதான்ப்பா அங்க இருந்து கிடைச்சது அப்படிங்கறத நம்ம சொல்றோம். இன்னொரு விஷயம் அவன் என்ன சொல்றான்னா இந்த டைம்ல வந்து அரசியலாக்கிட்டு இது வழியா நீங்க ஆதாயம் தேடணும்னு பாக்குறீங்க. ஆனா ஒரு ரியாலிட்டி என்னன்னா இந்த டைம்ல உண்மையிலே இது அரசியல். ஆக்சுவலா இது வந்து சட்டத்தை மீறி தான் இதை போக முடியும். சட்டத்தை மீறி போக முடியாத அளவுக்கு நம்ம வந்து ஒரு செக் வச்சிருக்கோம். ஆனா அவன் வந்து சட்டத்தை மீறி போக முடியுங்கிறது போக முடியாதுப்பா அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப சட்டத்தை மீறி போக முடியாதுன்னா அதை எதுக்கு இப்ப பிரச்சனை ஆக்குறீங்க அப்படின்னு கேக்குறேன். இப்ப எங்களுக்கு பிரச்சனை வந்து இந்த மேகதாது அணை வந்துருங்கிற மாதிரி எனக்கு தோணலை. ஏன் தோணலைன்னா இதை வச்சு அரசியல் பண்றதா அவங்கன்னு தோணுது. ஏன்னா இவங்களே ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிடுறாங்க. கிரியேட் பண்ணிட்டு அதை நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நடுவர் மன்ற தீர்ப்பு மீறி கட்ட முடியாதுங்கிறது வரத்துல அந்த கிரெடிட் அவங்க எடுத்துக்கிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்குதான் அவங்க இது அரசியலாக்குறது நாங்க இல்ல, இது வந்து டிவிக்கே தான் அப்படிங்கறத அவனுக்கு புரிய வைக்க பாக்குறேன். இப்ப நான் இத ஸ்பேஸ்ல போய் சொல்றேன் அப்படின்னா அவங்க எல்லாம் சொல்றது உண்மை இல்லப்பா, காவிரி வந்து இங்க இருந்து பறக்கல, அங்க இருந்துதான் வருது, வேற மாதிரி நம்ம பண்ண முடியாது, இப்படி எல்லாம் நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா எனக்கு அப்போசிஷன் வந்து நான் என்னோட குரலை உயர்த்தி பேசுறது, என்னோட பவரை காமிச்சு நான் உனக்கு டீச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு எமோஷனலா போய் தான் அவன்கிட்ட என்னால புரிய வைக்க முடியுதே தவிர்த்து மத்தபடி வந்து ஒரு நார்மலா பேசினா கத்துறான். அது போக எனக்கு தெரியாத பசங்க ஒருவேளை ஸ்பேஸ்ல எல்லாம் நான் பேசுறேன் இல்லையா, அந்த டைம்ல ஒருவேளை ஸ்பேஸ்ல எனக்கு மைக்க வாங்கி நான் பேசுறேன்னா அப்படியே குலைக்கிறாங்க எல்லாரும். இந்த விஷயம் எதுவுமே தெரியாம. இன்னொரு விஷயம் வந்து இவங்களுக்கு சுத்தமா ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. நான் எந்த விஷயத்துல ரொம்ப பாதிக்கப்படுறேன் இந்த மேகதாது விஷயத்துல அப்படின்னா நம்ம டிபிஆர் இருக்கு இல்லையா, அதாவது டீடைல் ரிப்போர்ட் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்தது யாரு, அதை ஆரம்பிச்சு வச்சது யாரு அப்படின்னு கேட்டா அது பிஜேபி தான். ஆனா அவனுக்கு அதே தெரியல. அதாவது இதை கட்டலாம் அப்படின்னு டிபிஆர் கொடுத்தது யாருன்னு கேட்டா அவனுக்கு தெரியல. இப்ப இவ்வளவு தைரியமா பேசுறாங்கல்ல, அந்த டிபிஆர் வச்சுக்கிட்டு தான்ப்பா பேசுறாங்க. இதை கொடுத்ததே அதுதான். அவங்ககிட்டயே போய் யார் அனுமதி கொடுத்தாங்களோ அவங்ககிட்டயே போய் ஸ்ட்ராங்கா அப்போசிஷன்ல நிக்காம கெஞ்சிக்கிட்டு ப்ளீஸ் பண்ணிக்கிட்டு ரெக்வஸ்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு கடைசியில இதை ஒருவேளை அவங்க நிப்பாட்டிக்கிட்டாங்கன்னா நாங்க தான் அப்படின்னு நீங்க கிரெடிட் எடுத்துக்கிறதுக்காக பண்றது முழுக்க அரசியல்னா இந்த அரசியல்ல இது அரசியலா ஒருவேளை பண்ணப்பட்டதுன்னா அது டிவிக்கே தான். ஒருவேளை ஆனா வந்துருச்சு அப்படின்னா வர முடியாது, கண்டிப்பா வர முடியாது. ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா, ஏன்னா டிஎம்கே அப்ப வந்து எதிர்க்க இருந்தாலும், அதாவது இவங்க இப்போ ஆளுங்கட்சியா இருக்கிறப்பயே ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் எதிர்த்து நிக்கிறப்ப அனைத்து கட்சி கூட்டத்தொடரை வச்சு கடுமையா கண்டிச்சதோட விளைவுதான் இன்னைக்கு அந்த ஃப்ரூட் அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த அணை வந்து நம்மளுக்கு வரல, நம்மளுக்கு இவ்வளவு தண்ணியை நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோங்கிறது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைகள் அதிகமா தான் இருக்கு. இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு அதுக்கு காரணமே டிஎம்கேங்கிறதே அவனுக்கு புரியாத அளவுக்கு அவனை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. என்னன்னா இந்த டிஎம்கே காரணம், கூட்டணி கட்சி வச்சிருந்தாங்க, அரசியலாக்க பாக்குறாங்க. இந்த விஷயத்தான் இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதை பத்தி டீடைலா ஒரு ரிப்போர்ட் எடுத்து சொல்லணும்னு தோணுச்சு. இதுல ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா கவிதா மேம்? அலன் சார் கை தூக்கி இருக்காங்க. அலன் சார் பேசிட்டு. இல்ல
சையத் பேசுறேன், அதுக்கப்புறம் நான் பேசுறேன். சொல்லுங்க சார். இப்ப மேகதாதுல வந்து அரசியல் பண்றோம் அப்படின்னா மேகதாது வந்து அரசியல் தான். அதுவே அவங்களுக்கு புரியாது. அது எப்பேற்பட்ட அரசியல்னே அவங்களுக்கு புரியாது. சரி, இப்ப பார்த்தப்ப திமுக தான் அரசியல் பண்ணுது அப்படின்னா அவங்க கூட்டணியில இருக்கிற அவங்களுக்கு கூட்டணிக்கு அவங்க ஆட்சியில உட்கார்றதுக்கு அனுமதி கொடுத்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி போராட்டம் பண்றாங்க, அவங்க கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அப்ப அந்த அரசியல் அவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க? ஏன் அவங்க அமைச்சர் நிர்மல்குமார் சொன்னாரு, தேவையில்லாம பிரச்சனைகளை கிளப்ப வேணாம் அப்படின்னு கர்நாடக முதல்வருக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சாரு. அப்ப இதெல்லாம் அரசியல் இல்லையாமா அவங்களுக்கு? இந்த அரசியல் திமுக தான் பண்ணுதாமா அவங்களுக்கு? அவங்களுக்கு என்னன்னா, இது புரிஞ்சாலுமே சரி, நீ புரிஞ்சாலும் திமுகவை மட்டும்தான் குறை சொல்லணும்னு தான் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கானுங்க, அவங்கள பேச சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறானுங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இது வந்து டிவிகேவோட அரசியலா இருக்கும் அப்படின்னா சிம்பிளா சொல்லிடலாம். இன்னைக்கு வந்து அவங்க வந்து பசுமை தீர்ப்பாயத்துல வந்து ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க, இந்த இது அணை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தமிழ்நாட்டுக்கு சாதகமா ஒரு தீர்ப்பு வரும், பாத்துக்கிட்டே இருங்க. தமிழ்நாட்டுல மேகதாதுக்கு வந்து கர்நாடகத்துக்கு எதிர்த்து போராடின ஒரே கட்சி டிவிகே அப்படின்னு தாவேக்கான்னு சொல்லிட்டு மொத்தமா ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. இதுதான் நடக்கும். இது வந்து இதுல ஒரு அரசியல் இப்ப நடந்துகிட்டு இருக்குன்னா அது வந்து டிவிகே பண்ற அரசியல் தான், வேற யாரும் பண்ணல. இது அரசியல்னே அவனுக்கு புரியலைன்னா அவன்கிட்ட நம்ம புரிய வைக்கணும்னு மன்றாடலாம் முடியாது. அவனுக்கு புரிஞ்சாலும் அவன் ஒத்துக்கிற மாட்டானுங்க. இதுதான் அவங்களோட என்ன சொல்றது, அவங்களோட மென்டாலிட்டி அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம அதுல மழுக்கட்ட முடியாது. நம்ம இது ரெண்டு பிரிச்சு வைக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தகுந்த ஆதாயத்தை பண்ணிக்கிறதாக மட்டுமே அது வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு பண்ணிட்டு இருக்கு. அதனுடைய வேலையை அதை பார்த்துட்டே தான் இருக்கும், அது நமக்கு பலன் இல்லை. ஆனா எனக்கு என்ன ஒரு சிக்கன் வருதுன்னா, இத்தனை காலம் ஆண்டு கட்சிகள் இருக்கும்போது ஒரு பக்கத்து மாநிலத்தில இருந்து நம்மளை எதிர்க்கிற குரல்னு ஒண்ணு இருக்குல்ல, எவன் இனிமே எங்களை வந்து தடுக்க முடியும், இனிமே நாங்க வந்து அணை கட்டியே தீர்வுன்ற ஒரு ஆதிக்க குரல் இருக்குல்ல, அதை வரவிடாம தடுத்த கட்சிகள் இருக்கிற இடத்துல இன்னைக்கு ஆட்சி செய்கிற ஒரு ஆள் வந்து அந்த அதிகாரத்தை செயல்படுத்தவே முடியாது, இவர் ஒரு பொம்மை முதல்வர் தான்ன்ற நம்பிக்கை அவங்களுக்கு கொடுக்குது இல்ல, அந்த தைரியம் தான் இவ்வளவு அழுத்தமா வந்து இவ்வளோ பெரிய செய்தி வந்து பேச வைக்குது. இங்க பேசுறாப்புல கர்நாடகாவில் பேசுறாப்புல, மறுபடியும் போய் டெல்லியில பேசுறாப்புல. கர்நாடகாவில் இருந்த போது என்ன சொல்றாரு, எம்.கே. ஸ்டாலின் இன்னைக்கு இல்லை, எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால அணை கட்டி தீர்வுன்னு அங்க பேசுறாரு. நேரடியா டெல்லி போய் என்ன பேசுறாரு, இன்னைக்கு ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ யாரும் கிடையாது, அதனால நாங்க அணை கட்டுறதை வந்து எவனாலையும் தடுக்க முடியாதுன்னு ஒரு போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. அந்த போல்டான ஸ்டேட்மெண்ட்டுக்கு டிவிக்கு என்ன ஒரு ஆக்ஷன் எடுக்குதுன்னா, ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட்டோ இல்ல குறைஞ்சபட்சம் ஒரு போராட்டமோ இல்ல ஒரு அறச்சிற்றமோ அவங்க கிட்ட இல்ல. நேரடியா போயிட்டு என்ன பண்றாருன்னா, பிரதமர் காலில் விழுந்து அனுமதி கேட்டுட்டு இருக்காரு. ஏன்னா மாநிலத்தோட உரிமையும் மாநிலத்தோட என்னது வளமை சார்ந்த விஷயத்திலும் நீங்க உக்காந்துக்கிட்டு மத்திய அரசு கிட்ட உட்காந்து நீங்க வந்து அனுமதி கேட்கறீங்கன்னா நீங்க என்ன மாதிரி அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லா அரசியல் இருப்புக்கும் ஒரே ஒரு விஷயம்தான் வந்து அடித்தளமா இருக்கும், தன்னோட இருப்புக்கு பாதிப்பு வருதுன்னா எவனையும் எதிர்ப்போன்றதுதான் அரசியலோட நிலைப்பாடு. தன்னோட இருப்பவே ஒருத்த வந்து அசைச்சு பாக்குறான் அங்க உக்காந்துக்கிட்டு. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த இடத்துல உட்காந்து மிரட்டினவங்ககிட்டயே போயிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா மன்றாடிட்டு உட்கார்றதுன்னா இது என்ன மாதிரி மனநிலை? இது வந்து தமிழ்நாட்டு அரசியல் பார்க்காத ஒரு என்ன சொல்றதுன்னா ரொம்ப ப்ரூட்டலா போய் அவங்களை கேட்கணும். இப்படி மண்டிட்டு அரசியல் பண்றதுக்கு எதுக்கு நீங்க அரசியலுக்கு வரணும்? இப்படி மண்டிட தேவையில்ல. இந்த மண்டிட்ட அரசியல் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீர் விவகாரத்துல வந்து இந்த தண்ணி விவசாய சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து எந்த அரசாங்கமே பண்ணதில்லை, இவ்வளோ துணை போனதும் கிடையாது. போய் அவங்க கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அதுதான் சிக்கலா இருக்கு. பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கிட்ட திராவிட கட்சி கூட இந்த வேலையை செய்யல சார். இவரை வந்து ரெக்வஸ்ட் பண்றாங்க பாருங்க. இல்ல ரெக்வஸ்ட் எதுக்குன்னு கேக்குறேன். எனக்கு உண்டானதை கொடுக்க சொல்லி நீதிமன்றம் சொல்லுது, ஆனா கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லுது. இது எல்லாமே நீங்க வழிகாட்டுறதுக்கு அப்புறம் நீங்க அதையெல்லாம் மீறி நீ உங்களால பேச முடியுது. நான் இங்க இருக்கிற ஒரு ஆள் வந்து அந்த அளவுக்கு பலமா இல்லைன்றதுதான் சிக்கலுங்க. நீங்க என்னைக்கு பலமா ஆக போறீங்க? அந்த பலமாகி என்னைக்கு நீங்க தமிழக மக்களுக்கான உரிமையை மீட்டெடுக்க போறீங்க? இதுதான் இன்னைக்கு இருக்கிற பெரும்பான்மையோட கேள்வி. இங்க இல்ல விவசாயம் சார்ந்த, இப்ப நாங்க விவசாயம் சார்ந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க, அணைக்கட்டுவோம் நாங்க பேசும்போதே இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பேசுறாங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு ஆளுக்கு வந்து ஓட்டு போட்டதனோட விளைவு தான் எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான நிலைமை வருது, இந்த சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணி போட்டாங்கன்னு சொல்லிட்டு வருத்தப்படுற விவசாயிகளை பெரும்பான்மையா பார்க்க முடியுது. அவங்க ஆறுதலுக்கு இந்த முதலமைச்சர் என்ன பண்ண போறாரு? நீங்க வந்து வெறும் என்னை அனுமதி கொடுங்கன்னு போய் உட்காந்து கேட்டு போறீங்களா? ஒரு அறச்சீற்றம் வர வேணாம்,
தமிழ்நாட்டினுடைய இருப்புக்கு பங்கம் வரும் போதெல்லாம் எல்லா முதலமைச்சர்கள்கிட்ட இருந்தும் இங்க ஆட்சியாளர்கிட்ட இருந்தும் அறச்சீற்றம் வந்திருக்கு. அதுக்கான கோவத்தை வெளிப்படுத்தி நின்றுருக்காங்க. மன்றாடி போய் நின்றதே கிடையாது. மாமன்றத்துல போய் சண்டை போடுவாங்க இல்லையா, நீங்க போக நீதிமன்றத்துல சண்டை போடுவாங்க. அதை விட்டுட்டு நீங்க போயிட்டு உட்காந்து யார் தரமா இருக்கிறானோ அவங்ககிட்ட போய் நீங்க கால் விழுறதுன்றது அது என்ன மாதிரி மனப்பான்மைன்னு எனக்கு புரியவே இல்லை. இது வருங்காலத்துல வந்து மக்கள் தான் புரிஞ்சுக்கிற மொழி, நம்ம வேற ஒன்றும் சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் சார், இதுக்காக மக்கள் போராடவே இல்லையே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். இப்ப எல்லாருக்குமே தப்புன்னா எல்லாருமே போராடுவாங்களே அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரான். அப்ப மக்களுக்கு எங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். அப்ப நான் சொல்றேன், இல்லப்பா இந்த இடத்துல எதிர்ப்பு வருது. நேத்து அவர் சொன்னாரு, ஒரு வார்த்தை சொன்னாரு, எனக்கு அது அதாவது என்னோட வாழ்வாதாரத்தையே பாதிக்கிற அளவுக்கு ஒண்ணு வந்துருச்சுன்னா நான் இப்படிதாங்க பேசுவேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாரு நம்ம குரூப்ல நம்ம பேசும்போது. அப்ப எனக்கு அது நியாயமா பட்டுச்சு. ஏன்னா ஒரு காலகட்டத்துல நம்மளும் அந்த மாதிரி நிலைமையெல்லாம் கிராஸ் பண்ணி வந்தவங்க தானே. எல்லாருமே வறுமையில ஒரு காலத்துல இருந்திருப்பாங்க, எல்லாருமே அடுத்து. அப்போ என்னோட வாழ்வாதாரத்தை பாதிக்கிற ஒரு விஷயத்த நான் வந்து எப்படி பாக்குறேன், எப்படி என்னோட மொத்தமும் போகுது அப்படிங்கிற அந்த உணர்ச்சி பெருக்கோட வெளிப்பாடுதான் அது. ஆனா அவன் என்ன சொல்றான்னா, எங்களுக்கு எதிர்ப்பே வரலையே, அப்பனா எங்களுக்கு வந்து இது வந்து மக்களுக்கு பாதிப்பு இல்லாததானே அப்படிங்கிறான். அப்புறம் இன்னொரு விஷயம், இல்லடா இது பாதிப்பு தான்டா இப்படி நம்ம சொல்றப்ப 2 ரீல்ஸ் போட்டா போதும்னு சொல்றான் சார். 2 ரீல்ஸ் போட்டு எங்க 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 சிஎம் வந்து சரி பண்ணிடுவாருங்கிறான். இல்ல அவங்க வந்து மொத்தமாவே அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. 2 ரீல்ஸ் போட்டோம்னா மக்களை வந்து மக்களை வந்து இது பண்ணிக்கிறலாம், மக்களை வந்து சமாளிச்சுக்கிறலாம். 2 ரீல்ஸ், ஒரு 2 ஸ்டில்லு, அவ்வளவுதான். 2 போஸ், கோட் சூட் போட்டு 2 போஸ், ஒரு நல்ல பட்டு வெட்டி செட்ல ஒரு போஸ் கொடுத்தா போதும், வேற எதுவும் பண்ண தேவையில்லை. இதுதான் இவங்களோட எண்ணமே. இவங்களோட அதாவது என்ன சொல்றதுன்னா, அவங்களுக்காக வேலை செய்யுதுல ஒரு பிஆர் டீம். அந்த டீமோட மொத்தம் வந்து ஐடியாலஜி அதுதான். இத பண்ணுனாலே போதும், மக்களை வந்து டைவர்ட் பண்ணிடலாம் அப்படின்ற நிலைமையில அவனுக்கு வந்து சின்ன பசங்களை எல்லாம் டியூன் பண்ணி வச்சிருக்கானுங்க. அந்த வெறும் ரீல்ஸ் மட்டும் போட்டா போதும் அப்படின்னு. இல்ல கவிதா சொல்லுங்க. ஓகே மேம், சுகந்தி மேம், நீங்க கேட்டீங்கல்ல, அதுக்கான கேள்வி என்னன்னா, இவங்க வந்து அரசியல் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டிவி கேட்ஸ் வந்து அரசியல் இல்லை, இது அரசியல் ஆக்குறீங்கன்னு சொல்றாங்க. ஆனா ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, என்னுடைய மாநில மொழிப்பாடல் அப்படின்னு போய் ஒரு சிஎம் போய் நிக்க முடியுது. தமிழ் தாய் வாழ்த்து பாடல் போய் நிக்க முடியல. நிக்கவே கூடாது. முதல்ல ஆளுநரை 4 வருஷமும் ஓட ஓட துரத்தி அடிச்ச மாநிலம் இது. இடத்துலயே 110 விதியின் கீழே ஓடு, உடனே அடுத்தடுத்து ஆர்டர் போட்டு இது இப்படித்தான் இருக்கும், அவர் பேசினதோ அவர் பண்றதோ அவை குறிப்புல ஏறாதுன்னு சொன்ன மாநிலம் இது. ஒரு சிங்கங்கள் இருந்த ஒரு 5 வருஷம் நம்ம பார்வையில இப்ப பார்க்க போனா 5 வருஷம் ஒரு சிங்கம் உட்கார்ந்து இருந்த இடத்துல நான் இத பாடவா? தமிழ் தாய் வாழ்த்துன்னு கூட போய் கேட்க முடியாத அளவுக்கு உன் வாயில என்ன புண்ணா? என்ன கேட்கணும்? மாநில வாழ்த்து பாடல் ஏன் கேட்கணும்? தமிழ் தாய் வாழ்த்து அது என் மொழி, என்னோட உரிமை, என்னோட உணர்வு. அது எப்படி செத்து போச்சு அந்த இடத்துல? சோ இந்த மாநில மொழிப்பாடல்னு இப்ப புதுசா வார்த்தைகள் கண்டுபிடிக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி கண்டுபிடிச்சு போய் ஒன்றியத்துக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நீ யாரு உள்ள வர்றதுக்கு? ஒன்றியம்னா என்ன? இந்தியா அப்படின்னா ஒன்றியம். எதோட ஒன்றியம்? அனைத்து மாநிலங்களுக்குள்ள ஒன்றியம், அவ்வளவுதான். அது ஒரு நாடு கிடையாது, தனித்துவமான மொழி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, எல்லாம் சேர்ந்ததுதான் இங்க. எனக்கு நான் ஒரு மாநில மொழி பாடல் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா தமிழ் தாய் வாழ்த்து, தமிழ் என்னோட மொழி, தமிழ் தாய் வாழ்த்து என்கிட்ட இருக்கு, அத நான் பாடுவேன். முதல்ல நான் அதுக்குதான் மரியாதை கொடுப்பேன். இத போய் கேக்குறதுக்கு நீ போய் டெல்லிக்கு போய் உக்காந்து எனக்கு விளக்கம் சொல்லு, நீ சொன்னபடியே நான் வந்து நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற முதல்வர் பொம்மை முதல்வர். ஒரு மாநில வாழ்த்து பாடல், தமிழ் தாய் வாழ்த்து பாடலுக்கே நீ போய் மண்டி போட்ட ஒரு ஆளு, இது இவ்வளவு பெரிய இஷ்யூ, நீ எப்படி போய் கேட்காம இருப்ப? உனக்கு என்ன தெரியும் இதுல? ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க, 6 மாசம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க தெரியுதுல்ல. 6 மாசம் கழிச்சு நீ எல்லாத்தையும் படிச்சுட்டு வர வேண்டியதானே? 5 வருஷம் உட்கார்ந்து இருந்து எவன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணிட்டு வர வேண்டியதானே? ஒரு சின்ன பசங்களை தூண்டி விட்டு 2 ரீல்ஸ் போட்டா போதும் அப்படின்னு சொல்ற நிலைமையில இன்னைக்கு தமிழ்நாட்டு மாணவர்களோ தமிழ்நாட்டு இளைஞர்களோ இருக்கிறது கேவலத்துக்குரியது, வேதனைக்குரியது. இன்னொன்னு மேம், நான் இந்த ப்ராப்ளம் எனக்கு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்தது. அப்ப இதே மாதிரிதான் ஒரு சின்ன இஷ்யூல இந்த மாதிரி பேச வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்ப பேசும்போது அப்ப என்ன சொன்னாங்கன்னா,
அப்ப ஒரு அஜெண்டா பிக்ஸ் பண்ணிருக்காங்க. நம்ம விஜயகாந்த் விட்ட மாதிரி வந்து விஜய் சாரை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அஜெண்டா பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த மாதிரி அஜெண்டா, இப்ப இருக்கிற அஜெண்டா என்னன்னா 2 ரீல்ஸ் போதும், 2 ரீல்ஸ் இருந்தா வந்துருவாங்க, நீங்க கான்பிடென்ட்டா இருங்க, நீங்க இதே பேசுங்க. 2 ரீல்ஸ் வந்து ஐயா, எதுக்கு ஐயா எதுக்கு போதும் ரீல்ஸ் அப்படின்னா, பொறுத்து கரண்ட் இல்லைங்கய்யா, கரண்ட் போயிடுச்சு. மாநில ரீல்ஸ் முதல்வருக்கு பொறுத்து கரண்ட் நன்றி, மாநில முதல்வருக்கு நன்றி. சரி, ஓகே. நான் ஒண்ணும் இல்ல சொல்லல. இல்ல இது இல்ல இல்ல நம்ம பேசுறதுக்கு கரண்ட் போனதுக்கே நீங்க ஃபீல் பண்றீங்கல்ல. இன்னைக்கு அமைச்சர் வந்து ஆய்வுக்கு போன இடத்துல 20 நிமிஷம் பவர் கட்டு, இருட்டுக்குள்ளதான் அவர் ஆய்வே பண்ணிருக்காரு இன்னைக்கு. அதெல்லாம் ரொம்ப ஒரு எப்படி சொல்ல வேண்டிய ஐயா, விஷயம், திறமைதான், ரொம்ப திறமைதான். சரி, நம்ம இப்படி இப்ப இத பேசுவோமே. இப்போ இன்னைக்கு வந்து மக்கள் ஏன் போராடலைன்னா, அரசாங்கம் இது நாள் வரைக்கும் இருந்தது. நம்ம தலைவர் கலைஞர் பீரியட்லயே வந்து திரைக்கலைஞர்கள் ஃபுல்லா போராட்டம் நடத்துனாங்க. அந்த அளவுக்கு இஷ்யூ ஆனா தானே நீ போய் மண்டி போட்டு வர்றியே. எது என்ன விஷயமா போனா, என்ன விஷயமா வந்தான்னா, அவர் ஸ்டைல பத்தியா, அவர் கோட்டு பத்தியா, சின்ன தொப்பையா இருக்கு, அது போதும், எவ்வளவு அழகா இருக்கு பாரு. அப்போ நம்மளுடைய கவனங்கள் ஃபுல்லா சிதறடிக்கப்படுதுங்க. சிதறடிக்கப்படும் போது அது என்னவாகுது? அரசியல் மக்களுக்கு போய் சேரல. ஆனா திமுக உடைய எதிர்க்கட்சியோட வேர்சன் இங்க யாருமே பார்த்தது கிடையாது. ஆளுங்கட்சியா தான் பார்த்திருக்காங்க எதிர்க்கட்சி எவ்வளவு தீயா இருக்கும் அப்படின்னு. தலைவர் இப்ப நம்ம என்ன பண்ணினாலுமே அது வேஸ்ட் ஆகும். ஒரு 6 மாசம் டைம் கொடுத்திருக்கோம், பார்த்திருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். அதுக்காக இந்த மாதிரி மாநிலங்கள் நலன் சார்ந்த பிரச்சனையில வந்து வாய் திறக்க மாட்டாங்க, எந்த போராட்டம் பண்ண மாட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. முக்கியமான விஷயத்துக்கு போராடதான் செய்வோம். எங்க கொண்டு போகணுமோ கொண்டு போகத்தான் செய்வோம். முதல்ல இதுக்கு இந்த உண்டான அரசியலே என்னன்னு தெரியல. ஆலன் சார் சொன்ன மாதிரி வந்துட்டு ஐயா, இந்த நான் ஒண்ணு நடுமன்ற மட்டும் சொல்லிக்கிறேன். இல்ல கவிதா, இதுல ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். நமக்கு ஆணையம் வழிகாட்டும், ஞாபகம் இருக்குங்களா? ஆனா தீர்ப்பாயம் என்ன பண்ணும்னா, ஆல்ரெடி அது சம்பந்தப்பட்ட நம்ம வழக்கெல்லாம் போட்டிருக்கோம்ல, அதை வச்சு அதுக்கு ஒரு தீர்ப்பு டைரக்ஷன் கொடுக்கும். இதை செயல்படுத்துறதுக்கு இப்படிதான் போகணுன்றதுதான் வழிகாட்டு. இந்த பிரச்சனையில இருக்கக்கூடியது இவ்வளவுதான். 2 விஷயம் தான் நமக்கு இருக்கிறது, ஒண்ணு ஆணையம், ஒண்ணு தீர்ப்பாயம். தீர்ப்பாயம் அதுக்கான தீர்வுகளை வந்து அலசி ஆராயும், அது சம்பந்தப்பட்ட வழக்குகளை முடிச்சு வச்சு நமக்கு என்ன தேவையோ அதை பண்ணும். 2 மாநிலத்துக்கும் ஒத்துக்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஆணையம் வந்து வழிகாட்டிட்டு இருக்கும் என்னைக்குமே. ஆனா நாம போடுற வழக்கே வந்து பாத்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்டிருக்கு இந்த வாட்டி. ஞாபகம் இருக்குங்களா? தமிழரசு போட்ட வழக்கு இப்ப 5 நாளைக்கு முன்னாடி நியூஸ் பாத்தீங்களா எல்லாருமே? எனக்கு தெரியாது சார் அது. அது தெரியாதா? இல்ல, அத பத்தி தெரியல எனக்கு. பெட்டிஷன் வந்து நிராகரிச்சிருக்காங்க. ஆமா, உச்சநீதிமன்றத்துல பெட்டிஷன் வந்து நிராகரிச்சாங்க. நான் அதோட கிளிப் நான் ஆட் பண்றேன் மேல, ஓகேங்களா? அது நிராகரிச்சதுக்கு அப்புறம் தான் சிவகுமார் வந்து பாத்தீங்கன்னா இந்த டோன் எடுக்கிறாரு. என்னன்னா, இதற்கான ஸ்ட்ராங் மூவ்மெண்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து இன்னைக்கு எல்லாமே வெளியே போயிட்டாங்க. அந்த வெளியே போனதனோட விளைவு என்னன்னா, அவங்களோட அக்ரெசிவ் வெளியே காட்டுறாங்க. ஆல்ரெடியே நமக்கும் அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா தண்ணி பிரச்சனைல அடிதடி, நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு, போராட்ட ரீதியானது, பஸ்ஸில் உள்ள விடாம, அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பொருளாதார சிக்கல்லாம் ஏற்பட்டிருக்கு, பஸ் எல்லாம் அடிச்சு ஒடிச்சிருக்காங்க. இதெல்லாம் கடந்த காலத்துல பார்த்தது. அந்த மாதிரியான சிக்கல்கள் இனி வர காலங்கள்ல உருவாகாம இருக்கணும்னா, ஒரு ஸ்ட்ராங்கான முதலமைச்சர்னு இவர் வந்து நிறுவனம் செய்ய வேண்டிய காலகட்டம். நீங்க மன்றாடி எல்லாம் இதெல்லாம் பெற முடியாது. இவர் எப்படி சாங்கா வந்து நிரூபிப்பாரு? போய் பிரதமரை மீட் பண்ணது வெறும் 10 நிமிஷம். ஆனா தமிழ்நாட்டுக்கு தேவையான முக்கியமான பிரச்சனை என்னென்ன இருக்கு? மேகதாது பிரச்சனை இருக்கு, பிஎம்சிடி பிரச்சனை இருக்கு, நிதி பகிர்வு பிரச்சனை இருக்கு, பெட்ரோல் டீசல் விலை பிரச்சனை இருக்கு, இப்ப சமீபத்துல கைது பண்ண மீனவர்கள் பிரச்சனை இருக்கு, தமிழ்நாடு மீனவர்கள் பிரச்சனை இருக்கு. இவ்வளவு பிரச்சனையில ஒரு 2 டாபிக் எடுத்து பேசியிருந்தாலே 5 நிமிஷம் 6 நிமிஷத்துக்கு இல்ல. இவ்வளவு பிரச்சனையில ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்தா பேசுவாங்க. எதையுமே பேசாம இப்போ ஒரு நிமிஷம் ஐயா, நீங்க என்ன சொன்னாலும் சரின்னு கேக்குறதுக்கு 10 செகண்ட் பத்தாதா? அதுதான் ஏன் 10 நிமிஷம் நடந்துச்சுன்றதா கேள்வி. அததான் சொல்றேன், 10 செகண்ட் போறோம். ஆனா 10 நிமிஷம் ரொம்ப அதிகம்னு சொல்றேன். நீங்க என்ன செய்யணும் சொல்றதுக்கு ஒரு 10 செகண்டுக்கு போதும், இதுக்கே 10 நிமிஷம் நடந்தது, அவ்வளவுதான். இதுதான் கேள்வி. இங்க இவர் எப்படி ஸ்ட்ராங்கா இருப்பாரு நம்ம நம்பணும். இவர் எதுலங்க ஸ்ட்ராங்கா இருக்காரு? எதுல வாய் திறந்தாரு? தமிழ்நாட்டு பிரச்சனையில சொல்ல போனா சொந்த பிரச்சனைக்கே வாய் திறக்காத மனுஷன் இவர் எப்படி வாய் திறப்பாரு?
அதனால இவர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறார். 2வது வந்து சொல்றாங்களே, நாங்க வந்து தமிழ்நாடு தடுத்தாலுமே வந்துட்டு நாங்க அணை கட்டியே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது கோர்ட்டுக்கு போனா நம்ம நீதிமன்றத்துல நிக்காதுன்னு சொல்றோம். ஆனா அணை கட்ட தடை இல்லைன்னு ஒரு தீர்ப்பு வந்துருச்சு. அத பற்றி நீங்க என்ன சொல்றீங்க? அணைக்கட்ட தடையிலன்னு கோர்ட்ல இருந்து வந்திருக்கா, தீர்ப்பாயத்துல இருந்து வந்திருக்கா? கோர்ட்ல தான் வந்திருக்கு. தீர்ப்பாயத்துல இருந்து வரல சார். தீர்ப்பாயத்துல இருந்து ஒண்ணும் கொடுக்கல. தீர்ப்பாயம் தான் இது நமக்கு சம்பந்தப்பட்ட வழக்குல. தீர்ப்பாயம் தான் இதுக்கு வந்து ஆமா, தீர்ப்பாயம் தான் முடிவு தீர்ப்பாயத்தோட சொல்லணும். முடிவு தான் இறுதி முடிவு. இப்ப இந்த கோர்ட் முடிவு எடுத்துக்கிட்டு தீர்ப்பாயத்துக்கு போவாங்க கர்நாடகா. உங்க பார்வை அதை எப்படி எந்த இருக்கு? அளவுக்கு அதான் சொன்னோம்ல, இங்க கோர்ட்ல இருந்து கோர்ட்டோட முடிவு எடுத்துக்கிட்டு தீர்ப்பாயத்துக்கு போகும்போது தமிழ்நாடு எந்த அளவுக்கு எதிர்த்து போராடுன்றதான் இவங்களோட பவர் தெரியும். இவங்க வந்து அந்த இடத்துல எவ்வளவு எதிர்த்து போராடுறாங்க அப்படின்றதுலதான் தமிழ்நாடுக்கு முதலமைச்சரா இருக்கவரோட பவரே தெரியும். அப்ப தெரிஞ்சிடும் இவரோட மொத்த பவர் என்னன்னு. இப்ப அங்க ஒரு கோட்டை விட்டு வந்தாருன்னா அவ்வளவுதான். இல்ல சமரசம் ஆகுறாரா இல்ல தீர்ப்பாயத்துக்கு சவால் விட்டு ஜெயிச்சுட்டு வராருன்றதான் வரலாறு இல்ல, பேசும். சமரசம் ஆகுறதுக்கு இங்க வாய்ப்புகள் இருக்காது. ஏன்னா இதுவும் ஒரு அரசியல் களம்தான் அவங்களுக்கு. அதனால சமரசம் ஆக மாட்டாங்க. வேணா வந்து தள்ளி போட சொல்லுவாங்க. கண்டிப்பா இதை வச்சு அரசியல் பண்ணுவாங்க. நான் ஜெயிச்சது காரணம் நாங்க தான் அப்படிங்கிற கிரெடிட். அதான் நான் என்ன சொல்றேன், 70ல இருந்து போராடி இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் ஆக போகுது. 60 வருஷம் போராட்டத்தை ஒரு கட்சி எடுத்துட்டு போகுது. அதை விட இது பண்ண இல்ல போறாங்க. இது வந்து அவ்வளவு சீக்கிரம் தீர்ப்பை வச்சு இவங்க வந்து அரசியல் பண்ணிட மாட்டாங்க. தீர்ப்பு வாங்கி வெற்றி அரசியல் எல்லாம் பண்ணிட மாட்டாங்க. இங்க நடக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை திசை திருப்புறதுக்கான அரசியல் களமா அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஏன்னா இன்னைக்கே வந்து ஒரு மூதாட்டி கொலை பண்ணப்பட்டிருக்காங்க நகைக்காக. ஒரு 4 பேர் சேர்ந்த கும்பல் வந்து முகமூடி அணிஞ்சிட்டு வந்து 6 பேரை வெட்டியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடக்குது. இதையெல்லாம் மறைக்கிறதுக்கான ஒரு அரசியல் களமா அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. தவிர அவ்வளவு சீக்கிரமாலாம் அதை வந்து என்ன செய்வாங்கன்னா அதுல ஒரு வெற்றியை வாங்கி அந்த வெற்றியை வந்து ப்ரமோட் பண்ணி அவங்க வந்து டக்குன்னு முடிச்சுக்கிற மாட்டாங்க. அது மட்டும் நடக்கும். ஒரு பஸ் பாஸுக்கே வந்து நாங்க தான் ஸ்டிக்கர் ஒட்டுறவங்க என்னமோ இப்பதான் புதுசா தமிழ்நாட்டிலேயே வந்து இலவச பஸ் பாஸ் இருக்கிற மாதிரி. பஸ் பாஸை எடுத்துட்டு பள்ளி சீருடை இருக்கக்கூடிய அனைவருக்குமே பாத்தீங்கன்னா இலவச பேருந்துன்னு அறிவிச்சாச்சு. எப்போ அதை கொண்டு வந்து எவ்வளவு பல காலம் ஆகுது. அதையே புதுசா நல்ல இன்டெலக்சுவல் பீப்புள் இருக்காங்க. சிலர் நடுநிலைவாதிகளா காட்டிக்குவாங்க. அவங்களே வந்து நான் இவங்க பெரிய ஆளுங்க பேசுனதை சொல்லல, செலிபிரிட்டிஸ் பேசுனதை சொல்லல. என்னோட கூட இருக்கிற சர்க்கிள்ல இருக்கிறவங்களே நடுநிலைவாதின்னு இருப்பாங்க. அவங்களே கொஞ்சம் டைம் கொடுக்கணும் சொல்ல. எனக்கு புரியல. 3 வருஷமா கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷமா ரொம்ப ஃபுல் ஃபிளெஜ்ல இறங்கிட்டாங்க. 3 வருஷமா அவங்க சொன்னது பேசினதெல்லாம் பார்த்தா பல வருஷம் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்க போற மாதிரி தான் பண்ணாங்க. அப்ப 3 வருஷம் கட்சி வச்சு அவங்க ஒண்ணுமே கத்துக்கலையா? அப்புறம் எப்படி வந்து நம்மள சவால் விட்டாங்க? இல்ல, இதுல என்ன காரணம்னா எழுதி கொடுக்கறவங்க வந்து நல்ல விவரம் தெரிஞ்சவங்கள உட்கார வச்சு எழுதி கொடுக்க வச்சா அந்த ஸ்டேஜ்ல நான் எப்படி சினிமால நடிக்கும் போது என்ன மாதிரியான எந்த இடத்துல மாடுலேஷன்ல எந்த இடத்துல நான் வீரவசனம் பேசுவனோ அப்படி பேசிதான் இவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இவங்களுக்கு அரசியலும் தெரியாது, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சு எழுதி கொடுத்தது ராஜ்மோகன் அவர்கள் அப்படின்னு சொன்னா அது அது உண்மையிலேயே சில இடத்துல நான் கரெக்டா இருந்திருக்கு. பல இடத்துல ஃபுல்லாமே கேவலமா தான் இருந்திருக்கு. ஈவன் அந்த பாண்டிச்சேரி பிரச்சாரம் போய் பண்ணும்போது ரேஷன் கடையே கிடையாதுன்னு சொன்னாரு. அன்னைக்கு மறுநாளே வந்துட்டு அந்த சிஎம் போட்டுட்டு கிளியா கிழிச்சு நடந்தாரு. சோ இதுங்க பாதி தெரிஞ்சும் இந்த அரைகுறை வந்து என்னைக்குமே ஆபத்துங்க. ஒண்ணு நான் முட்டாள் ஆயிட்டு போயிடணும். ஒத்துக்கிடுவாங்களா மேம்? 3 வருஷம் நாங்க சும்மா தான் சொன்னோம், எங்களுக்கு 6 மாசம் டைம் கொடுங்கன்னு பேசுறாங்கல்ல. 6 மாசம் டைம் கொடுங்க அவங்களுக்கு இல்ல நீங்க சொன்னதான் பண்ணணும்னு ஒத்துக்கிறாங்களா? இல்லங்க நீங்க சொன்னதான். என்ன தெரியுமா சிக்கல? இதுல என்ன தெரியுமா சிக்கல? நீங்க நேரம் எல்லாம் கேளுங்க. இப்போ இன்னைக்கு தென்காசியில ஆலங்குளத்துல ஒரு பிரச்சனை ஒண்ணு நடந்திருக்கு. இதெல்லாம் எந்த காலத்துல தெரியுமா நடக்கும்? சவுத் சைட்ல 90 96ல பாத்தீங்கன்னா அந்த ஏரியா சைடெல்லாம் பயங்கர கிரைம் நடக்கும். நீங்க எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ரொம்ப மோசமான கிரைம் எல்லாம் நடக்கும். அதுக்கான விதை இன்னைக்கு வந்து நடந்துட்டு இருக்கு. நான் இந்த ஆட்சி ஆரம்பிச்ச காலத்துல என்னோட ட்விட்டர்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் போஸ்ட் போட்டிருக்கேன். யாருமே போடல. 1991 to 96 ஆட்சியத்தான் விஜய் நிகழ்த்த இருக்கிறாரு, இது தொடர்ச்சியா நடக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போ ஒவ்வொருத்தரா போஸ்ட் போட்டிருக்காங்க. அவர் ஜெயிச்ச நாளே போட்டேன் நான். ஏன்னா அந்த அரசியல் போக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு. அது வந்து ரொம்ப மோசமானது. ஏன்னா அவங்களுக்கு சட்ட ஒழுங்கை பத்தி எல்லாம் எதுவும் கவலை கிடையாது. அவங்க பத்திரிகையாளர்களை முடக்குவாங்க, அவங்க எதிர்கான செய்திகளை முடப்பாங்க, எதிராக பேசுறவங்களை வந்து ஆபாசமா பேசி நிறுத்துவாங்க.
ரவுடி கலாச்சாரத்தை ரொம்ப நார்மல் பண்ணுவாங்க, மாமூல் கலாச்சாரத்தை வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய கட்சியாளர்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகாரமிக்க ஆட்களா உருவாக்க ட்ரை பண்ணுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் வந்து ஜெயலலிதா பண்ண வேலை. அதனால தான் 96ல படுதோல்வி அடைஞ்சாங்க, ரொம்ப மோசமான தோல்வி சந்திச்சாங்க. அந்த ஆட்சியை நீங்க அந்த வயசுல நீங்க பார்க்கலைன்னா இப்ப நீங்க பாத்துக்கோங்க, ஒரு நாளைக்கு பெண்களுக்கு எதிரான குற்றம் எவ்வளவு நடக்குது, கொலை எவ்வளவு நடக்குது, அத்துமீறல்கள் எவ்வளவு நடக்குது, மாமூல் பிரச்சனைகள், அப்புறம் பாத்தீங்கன்னா குடி சம்பந்தமான பிரச்சனைகள், இது எல்லாமே நீங்க கணக்கெடுத்தீங்கன்னா அந்த வருஷத்துக்கு இதுக்கும் ஒப்பிட்டீங்கன்னா சரியா இருக்கும். தமிழ்நாடு சந்திச்ச மோசமான ஆட்சி காலத்துல அது வந்து டாப்ல இருக்கும், இது அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கும். இல்ல இது அதுக்கு அடுத்த இது நிலைலாம் இருக்கு. ஒரே ஒரு விஷயம் டாப்புக்கு இப்போ போயிடும். இது இப்போ ஒரு டாப்புக்கு விஷயம். போயிடும். ஆமா, ஒரு விஷயம் என்னன்னா, நாய் கையில கிடைச்ச தேங்காய் தான் இந்த ஆட்சி. வச்சு உருட்டிட்டு தான் இருக்க முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது. சுத்தமான விளக்கம் இது ஒண்ணுதான். அந்த நாய்க்கும் பிரயோஜனம் இல்ல, அந்த தேங்காய்க்கும் பிரயோஜனம் இல்ல. இன்னொரு விஷயம் மேம், அதாவது ஜென்சி கிட்ஸ் தயவு செய்து இதை புரிஞ்சுக்கிடணும். நீங்க சார் சொன்ன மாதிரி 96 திருப்பி வருது, 91 திருப்பி வருது அப்படின்னா கிட்டத்தட்ட 35 வருஷம் நம்ம பின்னாடி போய்கிட்டு இருக்கோம். இதைதான் நான் ரொம்ப பயந்தேன். இப்ப ஜென்சி கிட்ஸ் ஜென்ரலா வந்து இப்ப இருக்கிற பிள்ளைங்களை நம்ம இன்டெலெக்சுவலா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டா, இன்டெலெக்சுவலா கத்து கொடுக்கணும்னு நினைச்சா, ஆனா அவங்க வந்து உண்மையிலேயே 35 வருஷம் பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க. அதுதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. நீங்க எதுக்கு எடுத்தாலும் முட்டு கொடுக்கறது, 2 ரீல்ஸ்ல எங்க ஆள் சரி பண்ணிடுவாருன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? நீங்க நீங்க மொத்த தமிழ்நாட்டையுமே 35 வருஷம் எல்லாரை விட முன்னோடியா இருந்த தமிழ்நாட்டை 35 வருஷம் பின்னாடி கொண்டு போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா திருப்பி திருப்பி முட்டு கொடுத்துக்கிட்டு இருங்க. இதுக்கு மேல வந்து உங்களுக்கு சொல்லி என்னால புரிய வைக்க முடியல. சொன்னா கடிக்க வரீங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிறீங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, இவங்க அரசியல் பேசுறாங்கன்னு சொல்லிடுறீங்க. இன்னொரு டீச்சர் டிவிக்கு ஓட்டு போடுங்கிறாங்க, அந்த டீச்சரை நீங்க ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் இதெல்லாம் எடுத்து சொன்னா சுகந்தி மேம் அரசியல் பேசுறாங்கன்னு சொல்லிடுறீங்க. என்ன சொல்ல, ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. இல்ல, இந்த அரசியல் பின்னாடி நீங்க சொல்லக்கூடிய இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம்தான், அரசியல் பார்வை என்பது உணர்ச்சி ரீதியான விஷயமே கிடையாது. அது மாநில நலன் சார்ந்தது, உரிமை சார்ந்தது, நம்மளோட அடிப்படை மாற்றத்துக்கானது, நம்மளுடைய எதிர்கால தலைமுறையை பலப்படுத்துதல். இது 4த்தையும் உள்ளடக்கிய ஒரு அரசியலை பேசாத கட்சி ஒரு தனி மனித தவறு நடக்கக்கூடிய விஷயங்களை ஊதி பெரிதாக்கி அதுல குழந்தைகளை பயன்படுத்தி அரசியல் செய்யுமானா அது என்ன மாதிரியான ஆபத்தை உண்டாக்குன்றது இந்த ஆட்சி காலத்தை வந்து நீங்க பாத்துக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அரசியல்ன்றது நீங்க நம்ம தெருவில் நடக்கிற பிரச்சனையை வச்சு வந்து தீர்மானிக்கிறது கிடையாது. அங்க அடிப்படை திட்டங்கள், மக்கள் வளர்ச்சியை நோக்கி நகர்தல், மாநில உரிமையை பேசுதல், என்ன மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துதல், இது சம்பந்தப்பட்ட அத்தனையுமே இருக்கு. ஓகேவா? இதை தவிர்த்துட்டு நீங்க நடக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான குற்றமோ இல்ல அடிதடி கலாச்சாரமோ இல்ல மத்ததோ நீங்க கணக்கெடுத்தீங்கன்னா இது எல்லாமே தனிப்பட்ட சுய ஒழுக்கம் சார்ந்தது. குடி எல்லாமே ஒழுக்கம் சார்ந்ததான். என்ன இந்த எல்லாம் எடுத்துட்டு வந்து நீங்க அரசியலோட முடிச்சு போடுறீங்கன்னா இந்த தலைமுறை அரசியல் அறிவற்று திரும்புதுன்னு தான் அர்த்தம். இதுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியல, அரசியல் அறிவுனா என்னன்னு தெரியல. அதுதான் சிக்கலா இருக்கு. அரசியல நம்ம எதுக்கு பயன்படுத்தணும்ன்ற ஒரு குறைஞ்சபட்ச அறிவில்லாத ஒரு சமூகத்தை இந்த தலைமுறைக்கு முந்தைய தலைமுறை வந்து அரசியல சொல்லி கொடுக்காதனுடைய விளைவுதான் இது வந்து இப்படி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப மோசமான போக்கு. அரசியல்ன்றது எதை வந்து நிர்ணயிக்கணும்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா போன ஆட்சி வந்து ஒரு மைல் ஸ்டோன் செட் பண்ணாங்க. என்னன்னா, டபுள் டிஜிட் குரோத் கொடுத்துருக்கோம், தொழில்துறையில நாங்க 2வது மாநிலம் இருக்கோம், அதாவது மகாராஷ்டிரா முதல் இருக்கு, நம்ம 2வது இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 வளர்ச்சி நீங்க கொண்டுக்கிறீங்கல்ல, அந்த வளர்ச்சி இந்த மாநில மக்களோட அடுத்த கட்ட நகர்வுக்கு நகர்த்தும். நீங்க அந்த அரசியல பேசாம நேரடியா பாதுகாப்புன்னு வந்தீங்கன்னா, பாதுகாப்புக்கான நீங்க தான் விதை போட்டிருக்கீங்களா? அது கிடையாது. இங்க காவல்துறையா இருக்கட்டும், காவல்துறைக்குள்ள பெண்களை கொண்டு வந்தா இருக்கட்டும், இல்ல பெண்களுக்கு தனியே காவல் நிலையங்களை உருவாக்குனதா இருக்கட்டும், பெண்களுக்கு வந்து உரிமை சார்ந்த விஷயங்கள்ல சொத்து இருக்கட்டும், இல்ல அவர்களுக்கு உண்டான பாலியல் குற்றங்களுக்கு எதிரான அதிகபட்ச தண்டனையை வாங்கி தரதா இருக்கு, இது எல்லாமே முந்தைய ஆட்சி காலத்துல செஞ்சதுதான். அதை வந்து நாம தான் செஞ்சோம் இல்ல நாம தான் செய்ய போறோம்னு சொல்லிட்டு பேசுறது எல்லாமே ஒரு தலைமுறை கேட்கும்னா அந்த தலைமுறைக்கு சட்டம் சார்ந்தும் திட்டம் சார்ந்தும் கொஞ்சம் கூட தான் அறிவே வளரலன்னு தான் அர்த்தம். அந்த அறிவை வளர்த்துக்காம அரசியல் பேசுற கூட்டம் இந்த தலைமுறைக்கு ரொம்ப ஆபத்தானது. இன்னும் சார் இவங்க இதெல்லாம் பொய்யணும், இதெல்லாம் தெரியாமலாம் இல்ல சார். ஜென்சி கிட்ஸ் தெரிஞ்சுதான் சார் சொல்றாங்க. தெரியுது, எல்லாமே தெரியுது. நம்ம எடுத்து சொன்னோம்னா இதெல்லாம் ரசிக மோகம், அதுதான் காரணம்.
எனக்கு இல்ல அவரை கவிதா பிடிச்சிருக்கு. கவிதா நேத்து ஒரு விஷயம் பேசுனாங்க. என்னன்னா இங்க 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 ரசிகமோ நடக்கிற கவி ஒரு நிமிஷம். இல்ல இங்க நடக்கிற இந்த பிரச்சனை எல்லாம் தான் நீங்க வந்து நீங்க மாற்றம் நம்புறீங்கன்னா அந்த மாற்றம் என் செருப்புக்கு சமானம்னாங்க. எனக்கு நேத்து தான் அவங்க சொன்னாங்க. நான் அப்ப கூட தான் நக்கலா சொன்னேன், அது வேற விட்டுருங்க. பட் ஆனா என்னன்னா இது உண்மையிலேயே மாற்றம் நம்பி நீங்க ஓட்டு போடுறீங்கன்னா இது எப்பேற்பட்ட வாரா இருக்குன்னா விசுவாசத்துக்கும் அடிமைத்தனத்துக்குமான வாரா தான் இருக்குன்னு நான் பாக்குறேன். ஏன்னா இவ்வளவு காலம் இந்த மக்களுக்கு நலன் செஞ்ச அரசியல் கட்சிகளுக்கு ஓட்டு போடுற ஒரு கூட்டமும் இவ்வளோ காலம் சினிமாவின் மூலியமாக உன் வருமானத்தை சுரண்டன ஒருத்தனுக்கு ஓட்டு போறதுன்றது ஒரு விசுவாசமான கூட்டத்துக்கும் என்ன சினிமா அடிமைத்தனம் கொண்ட நபர்களுக்குமான நடக்கக்கூடிய அடிமைத்தனத்துக்கும் நடக்கக்கூடிய வாராத்தான் இந்த அரசியல் வந்து இனி நகரப்போகுது. இதுல விசுவாசம் ஜெயிச்சா மக்களுடைய வாழ்வாதாரம் உயரும். இல்ல இந்த அடிமைத்தனம் தொடர்ந்துச்சா நடக்கும்னா வன்முறைக்கும் தமிழ்நாட்டு பின்னோக்கி இழுக்கிறதுக்கான வாய்ப்புகளை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறதுன்றத தெளிவா நீங்க கண்ணு கூட இந்த நீங்க 5 வருஷத்துல பார்க்கலாம். அதுக்கப்புறமும் இதை நோக்கி நகரும்னா இந்த தலைமுறைகளுக்கு நம்ம அரசியல் சொல்லி கொடுக்க அதனுடைய விளைவை முழு பொறுப்பு நாம தான் ஏத்துக்க வேண்டியிருக்கும். ஓகே. இப்போ மினிஸ்டர் வந்து ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்கிறாரு, எனக்கு விவசாயத்தை விட விளையாட்டு தான் முக்கியம்னு இருக்காரு. அதை பற்றி என்ன சொல்றீங்க? இதை பேசிடுவோம். ஒரு 2 நிமிஷம் பேசிடலாம். பரணி இந்த இடத்துல கட் பண்ணிருங்க. நான் வந்து இந்த 2 நிமிஷம் பேசிடலாம்னு சொன்னதை கட் பண்ணிருங்க. பேசு. விவசாயத்தை விட விளையாட்டு முக்கியம் சொன்னது மட்டும் பிரச்சனை இல்ல. அந்த என்ன சொல்றதுன்னா 2 பேரையுமே 2 பிரிவினரையும் ஒன்னா உட்கார வச்சு படிக்க வைக்கிறதே தப்புன்னு சொல்லியிருக்காரு. அதை கவனிச்சீங்களா? ஆமா ஆமா 2 பிரிவினரையும் ஒன்னா உட்கார வச்சு படிக்க வைக்கிறதே தப்புன்னு இருக்காரு. எம்புட்டு அறிவோட பேசியிருக்காருன்னு பாருங்க. அவர் நினைச்சதுக்கு அப்புறம் விவசாயி பையன் வந்து வயக்காட்டுல உட்காந்து படிக்கணும், விளையாடுற பயலுக்கு போல அந்த அளவுக்கு தான் அறிவு வச்சிருக்காப்ல நினைக்கிறேன். இல்ல எனக்கு என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் செப்பரேட் பண்ணணும்னு நீங்க வந்து ஒரு இதை கொண்டு வரீங்க. ஆல்ரெடியே செப்பரேட்டடா இருந்த ஸ்டூடெண்ட்டை தான் நம்ம ஒன்னா சேர்த்து வச்சிருக்கோம். சாதி ரீதியா செப்பரேட்டடா இருந்தாங்க. இன்னைக்கு நீங்க அதை என்ன ஸ்போர்ட்ஸ் ரீதியா நீங்க வந்து உள்ள கொண்டு வரீங்க. ஸ்போர்ட்ஸ் இருக்கிறவங்க தனியா இருக்கட்டும், இவங்க தனியா இருக்கட்டும் சொல்லிட்டு ஆக்சுவலி ஸ்டூடெண்ட் யாரும் செப்பரேட்டடா இருக்கக்கூடாது, எல்லாம் ஒன்னா சேர்ந்து வளரக்கூடிய மனப்பான்மை வளரும். சமூகத்துல ஒத்துமையை வந்து உருவாக்குறதே பள்ளிக்கூடங்கள் தான். அந்த பள்ளிக்கூடத்துல இருக்கிறவங்க நீங்க திறமை ரீதியாகவும் இல்ல படிப்பு ரீதியாகவும் விளையாட்டு ரீதியாகவும் நீங்க என்ன பண்றீங்கன்னா செப்பரேட் பண்றீங்கன்னா அந்த பள்ளிக்கூடம் உண்மையிலே பள்ளிக்கூடமா இருக்குமான்றதை மட்டும் நீங்க குருகுலம் 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 இல்ல குருகுலத்துக்கான அடிப்படையை தான் இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அஸ்திவாரத்தை தான் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அஸ்திவாரம் தான் இப்ப போட ஆரம்பிச்சிருக்காங்க. அவ்வளவுதான். பரணி 3 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்லிட்டாப்ல. இதெல்லாம் கட் பண்ணிடலாம். நிறைய கட் பண்ணிக்கலாம். சுகந்தி பேசுறது, அபாஸ் பேசுறது, நீங்க பேசுறதெல்லாம் ஆட் பண்ணிட்டு அப்படியே போட்டுக்கலாம். ஓகேங்களா? சுகந்தி மேடம் மிக்க நன்றி. ஐயா சையத் மாம்ஸ் நன்றி. நாளைக்கு கிளியரா எடிட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணி விடுங்க. எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். நன்றி. ரொம்ப நன்றி. அழைப்பிற்கு நன்றி. ஐயா சுகந்தி உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்க பேசின வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.